வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது AppTipsTamil சேனல். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அப்ளிகேஷன் TRAI Channel Selector. TRAI Channel Selector அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துறது, அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். TRAI Channel Selector ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துப்பாங்க. இப்போதைக்கு TRAI Channel Selector ஆப் கூட என்ன DTH சர்வீஸ் கேபிள் டிவி ஆபரேட்டர்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அதை வந்து உங்களுக்கு இங்க வந்து காட்டிருப்பாங்க. இன்னும் கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணாங்க. இன்னும் ஒரு சில DTH சர்வீஸுமே இதுல வந்து ஜாயின் பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஜாயின் பண்ணாத கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் DTH சர்வீஸ்லாம் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்க லிஸ்ட் பண்ணுவேன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உங்களோட DTH சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து இதில் வந்து லாகின் பண்ணுங்க. அதாவது நீங்கள் DTH சர்வீஸில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர், இல்லைனா உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி, இல்லைனா உங்களோட செட்டாப் பாக்ஸ் நம்பர், இதை கொடுத்து கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாங்க. நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் மொபைல் நம்பர் இல்லை சப்ஸ்கிரைபர் ஐடி இல்லைனா செட்டாப் பாக்ஸ் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வருங்க. மொபைல் நம்பருக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட டிவி ஸ்க்ரீன்லேயுமே அந்த OTP வந்து டிஸ்பிளே ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு மொபைலுக்கு மட்டும் தாங்க OTP வருது. டிவி ஸ்க்ரீனில் வந்து OTP டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. மேபி இன்னும் வருங்காலங்களில் அவங்க வந்து டிவி ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அவங்க செட் பண்ணலாம். OTP என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி வந்து இங்கே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எத்தனை பொக்கே வந்து செல் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் பேக்கேஜில் மொத்தம் எத்தனை சேனல்ஸ் இருக்குது அதை வந்து காட்டியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி அமௌண்ட் வந்து எவ்வளோன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை இங்கேயே பார்த்துக்கலாங்க. வியூ மை பிளான் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி எத்தனை பொக்கே வந்து உங்கள் பேக்கேஜில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை தனி சேனல்ஸ் வந்து இருக்குன்றது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோன்றது இங்கே நீங்கள் பக்கத்தில் பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி எத்தனை பொக்கே வந்து உங்கள் சேனலில் இருக்குது, அதாவது இந்த ஸ்டார் தமிழ் வேல்யூ, சன் தமிழ் பேசிக், இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் எத்தனை தனித்தனி சேனல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை இங்கே பார்த்துக்கலாம். அதோட அமௌண்ட் எவ்வளோன்றது இங்கே பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு சேனல் வந்து வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட் ஐக்கான் வந்து கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொக்கே வேணாம்னு நீங்கள் நினச்சாலுமே அதையுமே இன்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட DTH சர்வீஸ் வேறு என்னென்ன சேனல்ஸ் மற்றும் பொக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சேனல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரெஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே ஆட் பண்ண உங்களுக்கு மேலே வந்து காட்டுங்க. இப்போதைக்கு நான் வந்து ஒரு பெய்டு சேனல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடட் பெய்டு சேனலில் ஒன்று காட்டுது. அதே மாதிரி மேலே வந்து ஆடட் ஃப்ரீ சேனல் வந்து ஒன்று காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் வேணுன்றதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விலையை வச்சு உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி காட்டணுமா இல்லை சேனலோட நேம் வச்சு ஆர்டர் பண்ணி காட்டணுமான்றதை கொடுத்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா HD மட்டும் செலக்ட் பண்ணி ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேனல் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சேனல் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுமா இல்லை பெய்டு சேனல் டிஸ்பிளே பண்ணுமான்றது மாதிரி கூட ஃபில்டர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபில்டர் செட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு கலர்ஸ் தமிழில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். உங்களோட கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்றது மேலே வந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கலாங்க. கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு சேனல் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரிமூவ்டு பொக்கே சேனல்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. நீங்கள் புதுசாக என்னென்ன சேனல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றத இந்த நியூலி ஆடட் பொக்கே சேனல்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு நான் கலர்ஸ் தமிழில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சேனல் இங்கே காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து மந்த்லி எவ்வளோ பே பண்ணுன்றது இங்கே காட்டியிருக்காங்க. 263. எனக்கு ஏற்கனவே வந்து 259 இருந்தது. இப்போ வந்து இந்த கலர்ஸ் தமிழ் செலக்ட் பண்ணனால அதோட அமௌண்ட் வந்து ஆட் ஆகி இப்போ 263 காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சன் வேல்யூ பேக்கோட அமௌண்ட் வந்து 47 ரூபாங்க. இந்த சன் வேல்யூ பேக்கை நான் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சன் டிவி, KTV, ஆதித்யா, சன் நியூஸ், சன் மியூசிக், இந்த மாதிரி சன் டிவியோட எல்லா சேனல்ஸுமே கொடுக்குறாங்க தமிழில். இப்போதைக்கு நான் இந்த சன் வேல்யூ பேக்கை செலக்ட் பண்ணாமல் சன் டிவி, KTV, ஆதித்யா, சன் நியூஸ் மட்டும் 4 தனி சேனலை செலக்ட் பண்ணியிருந்தேன்னா சன் டிவிக்கு 20 ரூபா, KTVக்கு 20 ரூபா, ஆதித்யாவுக்கு 10 ரூபா, சன் நியூஸுக்கு ஒரு 10 ரூபா, இந்த மாதிரி நான் 60 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நான் வந்து சன் வேல்யூ பேக் எடுத்தால் 47 ரூபா தான் வரும். அது தெரியாமல் நான் வந்து 4 தனி சேனலாக இப்படி செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு 60 ரூபா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன் மியூசிக் இந்த மாதிரி ஒரு சில சேனலும் மிஸ் ஆகுது. ஸோ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்டிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்பே உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேக்கை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் கம்மியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் சேனல் வருன்ற மாதிரி அதுவே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைங்க. நீங்கள் வந்து என்ன பேக்கை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை மட்டும் தான் காட்டுது. பட் அவங்க ஃபியூச்சரில் அப்டேட் கொடுத்து அதை வந்து சரி பண்ணலாம். அடுத்து வந்து ஆப்டிமைஸ் பட்டனை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்னென்ன சேனல்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கின்ற மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்னென்ன பொக்கே இருக்குன்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த்லி பே பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மொத்தம் எத்தனை பெய்டு சேனல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஃப்ரீ சேனல், அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு,
எவ்வளோ ஜிஎஸ்டி, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றதை கொடுத்துருப்பாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரீ சேனல்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் இன்னும் ஃப்ரீ சேனல்ஸ் ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு 12 ஃப்ரீ சேனல் வந்து ஆட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுல ஏதாவது 12 சேனல் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னென்ன சேனல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஓகேன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ப்ரொசீட்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த 72 மணி நேரத்துக்குள்ள இந்த சேஞ்சஸ்லாம் வந்து அப்டேட் ஆயிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க ரெக்வஸ்ட் வந்து உடனே ஆக்டிவ் ஆயிடுச்சுங்க. அதான் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்காங்க, யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் ரெக்வஸ்ட் இஸ் ஆக்டிவ். ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்பில் மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ட்ராயர் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இங்கேயுமே உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேலன்ஸ் எவ்வளோன்றதை பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி எடிட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புது சேனல் ஆட் பண்ணணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற சேனல் வந்து ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் சேஞ்ச் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து நம்ம கொடுத்த ரெக்வஸ்டோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே பார்த்துக்கலாங்க. நம்ம ரெக்வஸ்டோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஆக்டிவ்னா அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு இருந்துச்சுன்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகலைன்னு அர்த்தங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்டட்னு இருந்துச்சுன்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தங்க. இந்த ட்ராய் சேனல் செலக்டர் அப்ளிகேஷன் மூலமா நீங்க ஏற்கனவே என்னென்ன சேனல்ஸ்லாம் செலக்ட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் பே பண்றீங்க, ஏதாவது ஒரு சேனல் வந்து நீங்க புதுசாக ஆட் பண்ணனாலும் சரி, நீங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு சேனல் இருந்து ரிமூவ் பண்ணனாலுமே இந்த ஆப் மூலமா ஈஸியா பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்ல அவங்க சொல்ற ஆப்டிமைஸ் ஆப்ஷனை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆப் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்னும் ஆப்டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போற வீடியோஸ் பத்தின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பத்தின வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ பண்றோம். நீங்க இன்னும் ஆப்டிப்ஸ் சேனல்ல ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் அங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.